டெல்லிக்கு அவங்களை ஏன் கூப்பிட்டாங்கன்ற காரணமே விஜய் கண்ணு முன்னாடி தான் அந்த சம்பவம் நடக்குறாங்க. கண்காணிப்பு குழுவாக போட்டு சிபிஐ என்கொயரி போயிட்டு இருக்கு. விஜயும் போயிருக்காரு. அரசியல் ரீதியாக பல பேர் உங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கரூர் சம்பவம் மட்டும்தான் இருக்கா, இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அரசியல் இருக்கான்ற ஒரு கேள்வி. சிபிஐன்றது வந்து அரசியல் ரீதியாக பயன்படுத்துகிற ஒரு அமைப்பாக மாறி எடுத்துன்றது தான் விஜயுடைய தாவேக்காவுடைய பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, இது சதி. திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு ஓட்ட விஜய்க்கு தள்ளி விட ட்ரை பண்றாங்களா? எதுக்கு பயந்துட்டு வந்து இது மாதிரி சிபிஐ மத்திய அரசு பாஜக அரசை பத்தி விமர்சிக்காத இருந்தாரோ அதே நடந்து போச்சு. ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். கரூர் துயரம் சம்பந்தமாக ஏற்கனவே தாவக்க நிர்வாகிகள்கிட்ட விசாரணை நடத்திட்டாங்க. விஜய்க்கு சம்மன் அனுப்புனாங்க, 12ஆம் தேதி சம்மன் அப்படின்னு அனுப்புனாங்க. இன்றைய தினம் விஜய் வந்து சிபிஐனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறாரு. விசாரணை போயிட்டு இருக்கு. இந்த விசாரணை சிபிஐ இந்த விஷயத்தை எப்படி கையாளுது, இதோட பேக்ரவுண்ட் பாலிடிக்ஸ் இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது வந்து கரூர் சம்பவம் வந்து செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் 3 மாதத்துக்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலை. சிபிஐக்கு மாற்றின பிறகு கரூரில் வந்து தமிழ்நாடு போலீஸ் பதிவு பண்ண முதல் தகவல் அறிக்கையை தான் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அந்த முதல் தகவல் அறிக்கையில் வந்து இவர் பேர் கிடையாது, விஜய் பேர் கிடையாது. அது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டே விஜய் பேரை போடலைன்னா விஜய் கண்ணு முன்னாடி தான் அந்த சம்பவங்கள்லாம் நடக்குது ஆக்சுவலாக. அப்போ இன்றைக்கி வந்து அப்புறம் அந்த சிபிஐ என்கொயரி வந்த பிறகு இவங்க போய் சிபிஐ என்கொயரி கேட்டாங்க. சிபிஐ என்கொயரி வந்து சிபிஐக்கு மேலே ஒரு கண்காணிப்பு குழு, உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி கீழே 2 போலீஸ் ஆஃபீஸர், அவங்கள ஒரு கண்காணிப்பு குழுவாக போட்டு சிபிஐ என்கொயரி போயிட்டுருக்கு. சிபிஐ வந்து கரூரில் வந்து ஆதவ் அர்ஜுன், நிர்மல்குமார், அப்புறம் அந்த கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மரியனெல்லாம் 10 மணி நேரம் 2 நாள்லாம் விசாரணை பண்ணிட்டு விட்டாங்க. அப்புறம் மறுபடியும் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார்லாம் டெல்லிக்கு கூப்பிட்டாங்க. அங்கே போய் ஒரு 2 நாள் விசாரணை பண்ணாங்க. டெல்லிக்கு அவங்களை ஏன் கூப்பிட்டாங்கன்ற காரணமே தெரியல. ஏன்னா கரூரில் சம்பவம் நடந்தது, சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, எதுக்கு டெல்லிக்கு அவங்கள கூப்பிட்டாங்கன்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக வருது ஆக்சுவலாக. ஏன்னா டெல்லிக்கு நீங்கள் போயிட்டீங்க வச்சுக்கோங்களேன், டெல்லியில் உங்களுக்கு என்கொயரி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னையிலலாம் நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க, உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண முடியாது. அங்கே நீங்கள் எங்கே ஹோட்டலில் தங்குவீங்க, அரசியல் ரீதியாக பல பேர் உங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டெல்லியில் அவங்க கூப்பிட்டது வந்து இங்கே சென்னையிலன்னா எல்லாம் தெரிஞ்சிடும் இமீடியட்டாக என்ன போகிறதுன்ட்டு. டெல்லியிலலாம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு அரசியல் வேலைகள் ஏதாவது நடக்குதா என்ன ஏதுன்றதை அங்கே போனால் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் அங்கே கூப்பிட்டாங்க. இப்போ விஜயும் அங்கே போயிருக்காரு. இன்றைக்கி அவருக்கு என்கொயரி 10 மணி நேரம் வச்சுட்டு சாயந்தரம் நாளைக்கு வான்னு சொன்னீங்கன்னா அவர் டெல்லியில் ஒரு ஹோட்டலில் தங்குவார். அப்போ டெல்லி ஹோட்டலில் அவர் யார் சந்திக்கிறாங்க என்ன இதுன்றது யாருக்கும் தெரியாது. அது அரசியல் ரீதியாக நிறைய பேர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் காரனும் சந்திக்கலாம், பிஜேபி காரனும் சந்திக்கலாம், சொல்ல முடியாது. அதனால் வந்து அங்கே கூப்பிட்டாங்க. இப்போ பிஜேபிக்காரங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, பிஜேபி என்ன நினைக்குது, தாவேக்காவுடைய பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, இது சதி. இது வந்து இந்த சதியில் வந்து திமுக பங்களிப்பு இருக்குது, செந்தில் பாலாஜி பங்களிப்பு இருக்குன்னு அவங்க பாயிண்ட்டு. அந்த அவங்க சொல்கிறபடி தான் அந்த விசாரணை போகணுன்றது தாவேக்காவுடைய எதிர்பார்ப்பு. கடைசியில் ஆனால் வந்து சிபிஐ என்கொயரியில் அது மாதிரி போகுமான்னு சொல்ல முடியாது. சிபிஐ என்கொயரியில் வெறும் விஜய் தரப்பாட்டில் மட்டும் என்கொயரி பண்ணலை. அவங்க வந்து சூப்பண்டா போலீஸ் என்கொயரி பண்ணுறாங்க, கலெக்டர் என்கொயரி பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற லோக்கல் தாசில்தார், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் என்கொயரி பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிற கடைக்காரங்க அவங்க எல்லாம் என்கொயரி பண்ணுறாங்க. என்ன நடந்து ஏது நடந்துன்னு அவங்க எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. ஸோ ஒரு நியாயமான விசாரணைன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணி ஆகணும். அப்போ அந்த அடிப்படையில் தான் வந்து யார் கண்ணு முன்னாடி இந்த விஷயங்கள் நடந்தோ அவர் கட்சி தலைவராக இருக்கிறார். அவர் கூப்பிட்டு விசாரிக்கலைன்னா தான் அது பிரச்சனையாகும். ஸோ அவர் கூப்பிட்டது கரெக்டு, கூப்பிடலைன்னா தான் அது சர்ச்சையாகும். அவர் கூப்பிடாதையும் இருக்க முடியாது, கூப்பிட்டே விசாரிச்சே ஆகணும். அப்போ கூப்பிட்டு விசாரிக்கும் போது இது பின்னாடி வெறும் கரூர் சம்பவம் மட்டும்தான் இருக்கா, இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது அரசியல் இருக்கான்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுத நம்ம பார்க்குறோம். ஏன்னா பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு விஜய் டிக்ளேர் பண்ணிருக்கிறதுனால இந்த கேள்விகள் எழுவது சகஜம். ஏன்னா சமீபத்தில் அந்த பீயூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து விஜயை ஒன்றும் திட்ட வேண்டாம், அவரை வந்து பெருசாக பண்ண வேண்டாம், அவர் வந்து திமுக ஓட்டை தான் பிரிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போது விஜயை கூப்பிட்டு இவங்க என்ன மாதிரியான விஜய் நினைக்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை வந்து சிபிஐ கொடுக்குமா? அது கொடுக்காத வேற ஒரு ரிப்போர்ட், இல்லைங்க விஜய் தான் காரணம் இந்த விஷயத்துக்கெல்லாம், விஜய் லேட்டாக வந்தார், விஜய் வந்து போலீஸ் சொன்னபடி அந்த நிபந்தனைகள்லாம் நிறைவேற்றலை, விஜய் கண்ணு முன்னாடி தான் எல்லோரும் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, விஜய் கண்ணு இருக்கிறதா அந்த மரத்துலேருந்து கீழே விழுந்தாங்க, விஜய் இருக்கும்போது தான் பவர் கட்லாம் ஆச்சு, விஜய் கண்ணு இருக்கும்போது தான் ஆம்புலன்ஸ்லாம் உள்ளே வந்தது,
விஜய் தான் வந்து பஸ்ஸை வந்து கூட்டத்துக்குள்ளே கொண்டு போனார். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது விஜய் ஏன் வந்து டிசம்பர் மாதம் போகிறவர் ஏன் செப்டம்பர் மாதமே அங்கே கரூருக்கு போனார்? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குவே. இதெல்லாம் விசாரிக்க வேண்டிய, இது மாதிரி ஒரு 10 கேள்வி, இன்னொரு 20-30 கேள்வி கூட இருக்கலாம், விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால விஜய் வந்து அவங்க சிபிஐ கூப்பிட்டுருக்காங்க. இப்போது விஜய்க்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆசிட் டெஸ்ட் என்னன்னா வந்து, அவர்கள் எதிர்பார்க்குற மாதிரி திமுகவில் இருக்கிற செந்தில் பாலாஜியை விசாரணை கூப்பிடுவாங்களா? இவங்க குற்றம் சாட்டுறாங்கல்ல, திமுக ஆட்கள், லோக்கல் திமுக ஆட்களை குற்றம் சாட்டுறாங்கல்ல, அதனால் கூப்பிடுவாங்களா இல்லையான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அவங்க வந்து கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது வந்து என்னன்னா, ஒரு இதில் பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. என்னென்னா, விஜய் வந்து பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்கிறார். இப்போ சமீப காலமாக விஜய் வந்து பாஜகன்ற பேரையே உச்சரிக்க மாட்டேங்கிறார். பாண்டிச்சேரிக்கு போகிற விஜய் வந்து பாஜக கூட்டணி கவர்மெண்ட்டை பற்றி ஒரு வார்த்தை பேசாத வெளில வர்றார். தமிழ்நாட்டில் மட்டும் ஆளுங்கட்சியை மட்டும் தான் விமர்சிப்போன்னு சொல்கிறார். அங்கே புதுச்சேரிக்கு போனால் ஆளுங்கட்சி பாராட்டுறாரு, ஆளுங்கட்சி கூட்டணியை என்ஆர் காங்கிரஸை பாராட்டுறாரு. ஆமா, பாஜகவை கண்டுக்காம இருக்காரு. ஆமா, பாஜகவை கண்டுக்காம அரசாங்க பாஜகவும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி. அப்பெல்லாம் இப்போ இன்டைரக்டா நீங்க பாஜக அரசை பாராட்டுறீங்களா, பாஜக கூட்டணி அரசை பாராட்டுறீங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாஜக பேரையும் சொல்ல மாட்டேன்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சர்ச்சையெல்லாம் தாக்கப்பட்டது, அதை பற்றி ஒரு கருத்தும் சொல்ல மாட்டேன்றார். திருப்பரங்குன்ற விஷயத்தை பற்றி ஒரு கருத்தும் சொல்ல மாட்டேன்றார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதை பற்றி ஒரு கருத்தும் சொல்ல மாட்டேன்றார். பொதுவாக வந்து மத்திய அரசையே அவாய்ட் பண்ணுறார், பாஜக விஷயங்களே அவாய்ட் பண்ணுறார். அப்போது இவருக்கு 2 விதமான பயம் இருக்கணும். ஒன்று, சிபிஐ என்கொயரிக்கு இவர் கூப்பிட்டு ஏதாவது கண்ணாப்பினால் குறைஞ்சிட போகிறாங்கன்னு ஒரு பயம் இருக்கணும். இன்னொன்று, நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது, அதில் ஏதாவது கை வச்சிட போகிறாங்க, அதை ஏதாவது இழுத்தடிக்க போகிறாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். அப்போது இவர் 1 மாதமாக எதுக்கு பயந்துருந்தாரோ அது நடந்து போச்சு. ஆக்சுவலாக எதுக்கு பயந்துட்டு வந்து இது மாதிரி சிபிஐ மத்திய அரசு பாஜக அரசை பற்றி விமர்சிக்காத இருந்தாரோ அது நடந்து போச்சு இப்போ ஆக்சுவலாக. அப்போது ஜனநாயகனும் டிலே ஆகிடுச்சு, இவர் சிபிஐ என்கொயரிக்கும் கூப்பிட்டாங்க. அப்போது பாஜக வலையில் விழுந்துட்டாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஆக்சுவலாக விழுந்துட்டாரான்னு சொல்ல, விழுந்துட்டாரா எதுக்காக விளையாடுறாரு? ஜனநாயகத்துக்கு ஏன் இந்த ஹைப் கொடுக்குறாங்க? ஏன் வந்து சென்சார் டிலே பண்ணுறாங்க? இதில் கோர்ட்டும் சம்மந்தப்பட்டதுனால நம்ம ஒரேடியாக எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தி இதில் அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. கோர்ட்டு பல விஷயங்கள் டைரக்ட் பண்ணுது. சிங்கிள் ஜட்ஜி வந்து ரிலீஸ் பண்ணலான்னு சொல்கிறாரு, ஒரு பெஞ்ச் வந்து தடையை போடுது, தலைமை நீதிபதி தடையை போடுறாரு. நமக்கு ஒரு எண்ணம் வருது, இந்த பாஜக தான் சென்சார் போர்டு, அவங்க தான் கண்டக்ட் பண்ணாங்க சென்சார் போர்டை. அவங்க மத்திய பாஜக அரசு கீழே தான் சென்சார் போர்டு இருக்குது. அந்த சென்சார் போர்டு மெம்பர்ஸ் எல்லாமே பாஜக ஆளுங்க பெரும்பாலும். அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கான ஹைப்பு கொடுக்குறாங்கல்ல, இந்த ஹைப் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, பாஜக தொந்தரவு கொடுக்குது விஜய்க்கு, பாஜக விஜய்க்கு தொந்தரவு கொடுக்குது, விஜய் படத்துக்கு தொந்தரவு கொடுக்குது, பாஜக விஜய் சிபிஐ கூப்பிட்டு தொந்தரவு கொடுக்குதுன்னு ஒரு பாஜகவுக்கு நேர் எதிராக விஜய் தான் இருக்காருன்னு ஒரு பிக்சரை கொடுக்கறது மூலமா திமுகவை விட விஜய் தான் பாஜகவுக்கு ரொம்ப எதிரியா இருக்காரு அப்படின்ற ஒரு பிக்சரை கொடுக்கறது மூலமா திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு ஓட்ட விஜய்க்கு தள்ளி விட ட்ரை பண்றாங்களா? சார், எனக்கு இதில் ஒரு டவுட் இருக்குது. இப்போ இதே மாதிரி பாஜக திமுக நெருக்கடி கொடுக்கும்போது திமுக பதிலுக்கு அட்டாக் பண்ணுவாங்க, ஓப்பனாக அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ நிதி சார்ந்த விஷயமோ இல்லை நிர்வாகம் சார்ந்த விஷயமோ அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ இவருடைய படம் சார்ந்த விஷயத்தில் கை வைக்கிறாங்க அப்படின்னா இவர் சைலண்டாக இருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது கேள்வி. அந்த கள்ள மௌனத்தை தான் புரிஞ்சுக்க முடியலன்றேன். அந்த கள்ள மௌனம். இப்போ இவர் வந்து ஒரு அரசு செய்கிறாருன்னா திமுக எங்களை நெருக்கடி கொடுக்குறாங்க, அனுமதி கொடுக்க மறுக்குதுன்னு சொல்லி இது வெளிப்படையாக பேசுறாங்க. பராசக்திக்கு கட்டுக்கே ஸ்டாலின் வந்து சுட்டு போடுறாருங்க. கருத்து சுதந்திரத்தில் கை வைக்கிறேன்னு போடுறாரு. கரெக்ட் சார். இல்லை, நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ விஜய் வந்து மாநில அரசு நான் ஒரு அரசியல் செய்ய வரேன்னா திமுக எனக்கு வந்து அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க, கடுமையான நிபந்தனை போடுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவர் படத்துல இன்னைக்கு பாஜக கை வச்சிருக்கும் போது அவர் அமைதியா இருக்கிறாரு. ஏன் பாஜக எதுக்கு அடிக்க மாட்டேங்கிறார், பேச மாட்டேங்கிறார்? அங்கதான் வந்து அந்த சூட்சம் என்ன, அரசியல் சூட்சம் என்ன இருக்குன்னு தெரியல. எக்ஸாக்டா பாஜகவுக்கும் விஜய்க்கும் என்ன போயிட்டு இருக்கு. ஏன்னா அங்க சுத்தி இருக்கிறவங்க பாதி பேர் பாஜக இருக்கான். அருள்ராஜ் பாஜக இருக்கார், ராதா ஒரிஜினா பாஜக இருக்கார், இல்லை பாஜகவுக்கு வேண்டியவங்களா இருக்காங்க. அப்போ இவர் பாஜகவோட அனுசரித்து போக வேண்டிய காரணம் என்ன? இவர் பாஜகவோட போகிறத பற்றி, கூட்டணி வைக்கிறத பற்றி யாருக்கும் இங்கே ஆட்சேபம் இல்லை. போனால் வந்து இந்த அரசியலோட பாஜக, இந்த தேர்தலோட விஜய் அரசியல் முடிஞ்சு போயிடும், அது வேற விஷயம். அவர் போகிறத பற்றி நமக்கு ஒன்றும் ஆட்சேபம் கிடையாது. ஆனால் ஏன் நீங்கள் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இதுக்கு கூட குரல் கொடுக்காது இருக்கீங்க? உங்கள் படம் வந்து டிலே பண்ணப்படுது, உங்கள் கருத்து சுதந்திரத்தில் கை வைக்கிறாங்க, உங்களை வந்து சிபிஐ என்கொயரிக்கு டெல்லி கூப்பிட்றாங்க, சென்னையில் கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து 1 மாதமாக பாஜகவை பற்றி எந்த விமர்சனம் வைக்காது இருக்கீங்க. அப்போ உங்கள் படம் டிலே ஆகிறத பற்றி, உங்கள் படத்து மேலே சிபிஎஸ்சி சென்சார் போர்டு கை வைக்கிறத பற்றி உலகமே பேசும்போது நீங்கள் ஏன் வாய மூடிட்டு இருக்கீங்க? இந்த கள்ள மௌனம் எதை காட்டுகிறது? விஜயின் கள்ள மௌனம் எதை காட்டுகிறது? இல்லை, எனக்கு கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இப்போ வந்து பாஜக திமுகவை தாண்டி விஜய் எதிர்க்குது அப்படின்ற மாதிரியான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண பார்க்கறாங்களோ. அப்படி செட் பண்றது உண்மை அப்படின்னா அப்ப அதை உண்மையாக்குற விதமா
அவரு பாஜக எதிர்த்தோ இல்ல மோடி எதிர்த்தோ இந்த அரசியல் எதிர்த்தோ அவங்க பேசணும், விஜய் பேசணும். இல்ல பேசினா அந்த ரேட்டு கரெக்டா இருக்கும். ஆனா பேசாதையே அந்த இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ண பாக்குறாங்க. விஜய் எதுவுமே பேசாதையே பாஜக விஜய்க்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குது அப்படின்னு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ண பாக்குறாங்க. அது வந்து விஜய் வந்து ஒரு ஒரு இது வந்து எல்லாமே ஒரு ஸ்டேஜ் மேனேஜரா ஒரு சொல்லி வச்சு பண்ற விஷயமா, ஏற்பாடு பண்ணி பண்ற விஷயமா, இல்ல உண்மையிலேயே வந்து விஜய் அழிக்கணும்னு முடிவு பண்ணி பண்றாங்களா? ரெண்டு either this or that. விஜய் வந்து ஜனநாயகனையும் போட்டு அதை வந்து போட்டு முடக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரோட அரசியலையும் முடக்கணும், இவர் நினைச்ச மாதிரி நடக்கூடாது, இவர் வந்து தமிழ்நாட்டு அரசியல் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு ஒரு முடக்கிற ஒரு விஷயமா, இல்ல இவர் வந்து திமுகவுக்கு சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு, தொடர்ந்து திமுகவையும் நல்லா அட்டாக் பண்ணுங்க, எங்களை நீங்க கண்டுக்கூடாது, நாங்க உங்களை எதிர்க்கிற மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவோம், அது வந்து உங்களுக்கு சாதகமா முடியும், திமுகவுக்கு போற பாஜக எதிர்போட்டு உங்களுக்கு கொண்டு வரும், நீங்க திமுகவை கடுமையாக அட்டாக் பண்ணுங்க, நாங்க உங்களை வந்து ஏதாவது ஒரு ஜனநாயகம் மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருக்கோம், சிபிஐ என்கொயரி மாதிரி பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருக்கோம், இதன் மூலமாக நீங்களும் நாங்களும் ஏதோ எதிரி மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்து திமுகவுக்கு போற பாஜக எதிர்போட்டை நம்ம வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏற்பாடா? ஒன்று பாஜக முழுக்க முழுக்க விஜயை வந்து அரசியல் ரீதியாக முடக்கிறது, ஸ்ட்ரைட்டாகவே முடக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துல இறங்குறது, இன்னொன்று வந்து இந்த மாதிரியான ஒரு பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கிளப்பி பாஜக எதிர்ப்போட்ட விஜய்க்கு தள்ளி விடுறது திமுகட்டேருந்து. இது ரெண்டு விஷயத்துல ஏதாவது நடக்குதான்ற ஒரு மர்மம் இருக்குங்க. ஆக்சுவலா அந்த மர்மம் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வெளிப்பட்டு வச்சுக்கோங்க. கெட்டிக்காரன் புழுகு 8 நாள்ன்ற மாதிரி வெளில வந்துடும் சீக்கிரம். ஆனால் விஜயுடைய மௌனம் இருக்குல்ல, தொடர்ந்து ஒரு மௌனம் சாதிக்கிறது, உலகமே ஜனநாயகத்துக்கு குரல் கொடுக்கும்போது மௌனம் சாதிக்கிறது. இங்க இப்போ ஆளுங்கட்சி எதிர்த்து குரல் கொடுப்பேன்றது புதுச்சேரியில் போய் ஆளுங்கட்சி பாஜக இருக்கிற ஆட்சியவே பாராட்டிட்டு வர்றது, அப்புறம் பாஜக பற்றி எந்த விமர்சனங்களும் வைக்காத இருக்கிறது, இவரோட ஜனநாயகத்துக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுக்கறது, இவரை டெல்லி கூப்பிட்டு வைக்கிறது. இப்போ டெல்லி கூப்பிட்டு பொங்கல் வரையும் என்கொயர் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. காத்தால பேசினார், என்கொயர் பொங்கல் வரையும் போகுதுன்னு டெல்லியிலேருந்து ஒருத்தர் நண்பர் சொல்கிறார். அப்போ என்ன சிபிஐ பொங்கல் அந்த வாட்டி, விஜய்க்கு சிபிஐ பொங்கல் இந்த வாட்டி, அது தித்திக்குமா கசக்குமான்னு விஜய் தான் சொல்லணும் ஆக்சுவலாக வந்து. ஸோ ஏதோ ஒரு அரசியல் பின்னாடி போயிட்டு இருக்கு சார். இதுக்கு பின்னாடி இதை இந்த அரசியலை பாஜக பண்ணுது, அந்த அரசியல் எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரியல ஆக்சுவலாக. இது ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்த பிளான் வந்து திமுகவை வந்து எலெக்ஷன்ஸில் வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும், அவங்களோட செல்வாக்கை குறைக்கணும், ஜனநாயகனை வந்து எலெக்ஷன் போது ரிலீஸ் பண்ண வைக்கிறது, அதே மாதிரி பாஜக தான் எதிரி, விஜய்க்கு எதிரின்ற ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறது, இதெல்லாம் கொண்டு வந்து திமுகவை வந்து சங்கடப்படுத்துறது விஷயத்தில் அவங்க 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணுறாங்களோன்ற ஒரு எண்ணம் கூட வருது. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு ஹேஷியமாக தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர உண்மையான்னு சொல்ல முடியாது. அதே சமயம் விஜய் வந்து ஒழிச்சு கட்ட ட்ரை பண்ணுறாங்க பாஜக அப்படின்னு அந்த பாயிண்ட்லேயும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திரைப்பட ரீதியாகவும் ஒழிச்சு கட்டுறாங்க, அரசியல் ரீதியாகவும் ஒரு சங்கடம் கொடுக்குறாங்க அப்படின்றத அதுவும் ட்ரை பண்ணுறாங்களோன்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ 2 விதமாகவும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் சார் இப்போ வெளியில் தெரியக்கூடிய விஷயங்கள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, விஜய் வந்து டே 1லேருந்தே கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி தமிழக பாஜக அழைப்பு விடுக்கிறாங்க. அது அமித்ஷாவும் அதை இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாரு. அமித்ஷா அவர்களும் பார்த்தீங்கன்னா வந்து டெல்லியில் பேசும்பொழுது அவர் கூட வந்து வருவாங்க அப்படின்லாம் சொல்லி அவரும் சொன்னார். ஆனால் விஜய் அதை மறுக்கிறார். நான் தான் சிஎம் கேண்டிடேட்டுங்கிறாரு, கொள்கை எதிரி அப்படின்ற மாதிரி மறுக்கிறாரு. இப்போ அவங்களுடைய சிம்பிள் டிமாண்ட் என்னன்னா கூட்டணிக்கு வா அப்படிங்கிறதா தான் இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன்னு வைங்களேன். சப்போஸ் அந்த விஷயத்துக்கு விஜய் வந்து இணங்கி போகிறதுல அவருக்கு என்ன சிக்கல் இருக்குது, இல்லை சப்போஸ் அது போச்சு அப்படின்னா அது என்ன விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும், எப்படி இது நகரும்? நான் அரசியல் கணக்கு இதுவாக தான் இருக்கும் நான் பார்க்குறேன், இது தாண்டி பெரிய கணக்கு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அரசியல் கணக்கு இப்படி தான் இருக்கும். பட் இப்போ தமிழிசை போன்றவர்கள், இப்போ நயனா நாகேந்திரன் கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சொன்னார், கரூர் சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி தான் பொறுப்புன்னு அறிக்கை விட்டார். அது கிட்டத்தட்ட வந்து தாவேகா ஸ்டாண்ட் தானே அது. ஸோ பாஜகவில் இருக்கிறவங்க பெரும்பாலும் எப்படியாவது தாவேகாவை வந்து நம்ம கூட்டணி கொண்டணும்னு ட்ரை பண்ணுறாங்க, அதில் சந்தேகம் இல்லை. அது பாஜக அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா வந்து கடைசி நேரத்தில் வந்து பாஜகவை கைவிட்டு அதிமுக தாவேக்காவுக்கு போயிட போதுன்னு ஒரு பயம் பாஜகவுக்கு இருக்குது. அதனால் பாஜகவை நம்ம மணி கொண்டு வந்துட்டா அதிமுகவும் இங்கேயே இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் கொள்கை இதுன்னு சொல்கிற பாஜக இருக்கிற இடத்துக்கு நாங்கள் போக மாட்டோம், பாஜகவுக்கும் போக மாட்டோம், பாஜகவோட தொடர்பு இருக்கிற கட்சியோடையும் நாங்கள் டச் வச்சுக்க மாட்டோன்றதான் விஜய் தரப்பு சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயமா பார்க்குறோம் நம்ம. அதனால் பாஜகவை வந்து ஒரு தடவை அட்டாக் பண்ணியிருக்காரு. பாஜக வந்து சில கட்சிகளை மிரட்டி ஊழல் கூட்டணி வச்சிருக்காங்கலாம் பேசினார் அவர் ஆக்சுவலாக. ஸோ வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக வந்து மத ரீதியான மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரியான விஷயங்களை பாஜக பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை அப்புறம் ஒன்றிய அரசு போன்ற விஷயங்கள்லாம் அவர் சொல்லிட்டு வந்தார், திமுக மாதிரி சொல்லிட்டு வந்தார். இப்போ எல்லாத்தையும் சைலண்ட் ஆக்கிட்டார், எதுவுமே பண்ணுறதில்லை. ஏன்னா ஒரு மாதமாக அவர் ஒரு பயத்தில் இருந்தார், ஜனநாயகம் ரிலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்னு ஒரு பயம், ரெண்டாவது சிபிஐ என்கொயரி போட்டு நம்மளை கூப்பிட்டு என்ன கேட்பாங்க கேள்வி அப்படி ஒரு பயம், 2 பயத்தில் இருந்தார். அந்த அவர் எதிர்பார்த்த மாதிரி 2 விஷயங்களும் நடந்து போச்சு இப்போ ஆக்சுவலாக. இதுக்கு பின்னாடி இதோட விளைவுகள் என்ன ஆகுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ விளைவுகள் என்ன, அரசியல் ரீதியாக பார்க்கும்போது ஒரு கூட்டணிக்கு இழுக்கிறாங்களா அப்படின்ற விஷயம் இருக்குது. ஒரு கூட்டணிக்கு அங்கே போனார்னா அந்த அணி வந்து பலமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் பலமாக இருக்கணுவாங்க. என்னை பொறுத்த மட்டும் பலமாக இருக்காதுன்னு என்னுடைய கருத்து. ஏன்னா நிச்சயமாக மைனாரிட்டி, ஒட்டுமொத்த மைனாரிட்டி இந்த
அதிமுக, பாஜக, தாவேகா கூட்டணிக்கு எதிராக போயிடும். அதுக்கப்புறம் அந்த கூட்டணி ஏற்கனவே பலமாக இருக்கு, அவங்க வாங்குற ஓட்டை வாங்கி 35% ஓட்டை வாங்கி திமுக எட்ஜில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்களதுல வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. இவங்களதுல வந்து தாவேகா, பாஜக, அதிமுகவில் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. திமுகவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தா கூட பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு முதல் எலெக்ஷன்லேயே நீங்கள் இது மாதிரி சேர்ந்தீங்கன்னா அது அவருக்கு பின்விளைவு வந்து அவருக்கு ஒரு பின்னடைவை கொண்டு வரும். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பாஜக விரும்பாதவங்க கூட நிறைய பேர் இருக்கலாம். இல்லை சார், கடந்த காலத்தில் திமுகவும் பாஜகவும் கொள்கை எதிரி தான். ஆனால் 2 பேரும் கூட்டணி வச்சதை பார்த்துருக்கோம் நம்ம அரசியலில். அது மாதிரி விஷயம் சாத்தியமாகல நாளைக்கு நாட்கள். அது வந்து மத்திய அரசுல வச்சாங்க சார், ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் வச்சாங்க. பாஜகவோட முக்கியமான கொள்கை ராமர் கோவில், மத்தியில் பொது சிவில் சட்டம், இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணக்கூடாது, வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த அடிப்படையில் அதை வச்சுது ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து அதை நீங்க இதோட ஒப்பிட முடியாது. மத்தியிலே வச்சாங்க, மாநிலத்திலே வச்சாங்க, மத்திய அரசியலே வச்சாங்க, மாநில அரசியல் கலைஞர் கூட்டணி வச்சு. இல்ல, இங்க தேர்தல் கூட்டணி வச்சாங்க சார் 2001. 99, 2004 ஆட்சியும் போது அங்கேயும் கூட்டணியில இருந்தாங்க. இங்க 2001 கூட்டணியில இருந்தாங்க. கூட்டணி ஆட்சி போன்ற விஷயங்கள் இல்ல, கூட்டணியில இருந்தாங்க. ஓகே, ஆனா குறைந்தபட்ச செயல் திட்ட அடிப்படையில் தான் அங்க இருந்தாங்க அவங்க ஆக்சுவலா. இப்போ பட் பாயிண்ட் என்னன்னா, திமுக வந்து பாஜகவுக்கும் திமுக கொள்கைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லாமே சித்தாந்த ரீதியில் ரெண்டுமே எதிராக இருக்காங்க. அதெல்லாம் கரெக்ட் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்க வரும்பொழுதே கொள்கை எதிரி பாஜக ஒரு டிக்ளரேஷனோட தான் வரீங்க. நீங்க அப்படி வரவர் நீங்க வந்து எடுத்த உடனே பாஜகவோட கொள்கை நீங்க ஒரு கூட்டணி வச்சீங்கன்னா அது கண்டிப்பா வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாஜக அப்போ அந்த சமயத்தில் என்ன நிலைமைன்னா, இந்த 98 வந்து ஜெயலலிதா வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டை கவுத்துட்டாங்க. கவுத்த பிறகு என்னாச்சுன்னா, வாஜ்பாய் வந்து திமுகவுடைய ஆதரவை கேட்டார். உடனே 99 அவங்க சேர்ந்தாங்க. வாஜ்பாய் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் சேர்ந்தாங்க. வாஜ்பாய் வந்து இந்த மோடி அரசாங்கம் மாதிரி கிடையாது. இந்த இவ்வளவு ஆர்எஸ்எஸ் பாலிசிஸ்லாம் இப்போ அவங்க இல்லை. கொள்கை இருந்தது, ஆனால் எதையுமே அமல்படுத்த மாட்டோன்ற ஒரு உறுதிமொழியில் தான் இவங்க போய் சேர்ந்தாங்க அங்கே ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து அந்த பாயிண்ட் என்னன்னா, அப்போ வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் போனாங்க. இப்போ இவங்க போனாங்கன்னா ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை மாநில அரசுக்காக ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் உண்டாக்கவங்களாம் தெரியாது. இப்போவே ஆட்சியில் பங்குன்னு பாஜக விடாப்படியாக கேட்டுன்னு இருக்காங்க. அதை நம்ம பார்க்குறோம். நம்ம என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, கொள்கை எதிரியும் டிக்ளேர் பண்ண பிறகு நீங்கள் போய் சேரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. சேர்ந்தீங்கன்னா அது திமுகவுக்கு அட்வான்டேஜாக தான் போகும். நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. சில பேர் சொல்லுவாங்க அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆகும், இது 20%, அது 20%, இது 20%, 60% கணக்கு போடுவாங்க. அதனால் அதை விட இன்னொன்றுன்னா, நீயும் அவனும் சேர்ந்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு ஒத்து வராது. நீங்கள் எப்படி சேர முடியும்? எளியும் புரியுமா இருக்கிற நீங்கள் எப்படி சேர முடியும்? அது நீங்கள் அங்கே அதை ஏற்றுக்க முடியாதுன்ற இடத்துக்கு மக்கள் வருவாங்க ஆக்சுவலாக. அதனால் கெமிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது, அரித்மேட்டிக் ஒன்று இருக்குது. அதிமுக, பாஜக, தாவேகா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆகுமானா டஃப் கொடுக்குமே தவிர அது வந்து திமுக எட்ஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஆக்சுவலாக. அவங்களுக்கு இன்னும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு பல விஷயங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு அதிமுக துணையா இருந்தாங்க. இப்ப தாவேகாவும் துணையா போயிட்டாங்க. தமிழர்களுக்கு விரோதி. ஓகே, தாவேகா, அதிமுக, பாஜக தமிழர்களுக்கு விரோதமான கூட்டணி. தமிழ்நாட்டுக்கு இந்த ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணல, ஜல்ஜீவன் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணல, கல்வி நிதி ரிலீஸ் பண்ணல, பலவித விஷயங்கள் ரிலீஸ் பண்ணல. அப்படின்லாம் இருக்கும்போது அந்த கூட்டணியில இவங்க போய் சேர்ந்திருக்காங்க. இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்றதுக்கு திமுகவுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். காங்கிரஸ் அந்த ஏரியா விட்டு இந்த சைடு வரதுக்கான வாய்ப்பே இல்லாத இருக்கும். காங்கிரஸ் திமுகவோட இருக்க வேண்டிய கட்டாயம் வரும். ஸோ அந்த கூட்டணி வந்து பலமாக ஒரு மைனாரிட்டி ஓட்டாட்ட எடுக்கிறது மட்டும் இல்லாமல் பிஜேபிக்கு எதிரான எல்லா ஓட்டையும் அது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, என்னோட ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ ஒரு சட்டமன்ற தேர்தல் வரக்கூடியது. ஸ்டாலின் வேண்டுமா வேணாங்கிற எலெக்ஷனு. இப்போ வந்து மோடி வேணுமா வேண்டாவா அப்படிங்கிறது தான் வந்து மக்களவைத் தேர்தலில் பழி வாங்கிட்டாங்க. பாஜக பழி வாங்கி 40 வெற்றி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ திரும்பவும் அதே பேட்டர்ன் தொடருமா? சட்டமன்ற தேர்தல் அது தொடருமா அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல. பாஜக செய்யலைங்கலாம் ரைட்டு, நீங்கள் எங்களுக்கு செஞ்சீங்களா இல்லையான்னு தானே மக்கள் பார்ப்பாங்க. ஸ்டாலின் செஞ்சது என்ன, செய்யல என்ன, இது இப்படி தான் பார்த்து மக்கள் வாக்களிப்பாங்க. அப்போ அந்த ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகும். ஸ்டாலின் செஞ்சது நிறையா இருக்குது, செய்யாதது நிறையா இருக்குது சார். அவர் செஞ்சதை வச்சு ஓட்டு கேட்குறாரு. செஞ்சது லேப்டாப் கொடுக்குறேன்றாரு. அவர் வந்து கவர்மெண்ட் ஒன்று சொல்கிறது போனது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை மாற்றி இதை உங்களுக்கு திருப்தியாக ஒன்று பண்ணியிருக்காரு. அதில் திருப்தி ரெண்டுமே இருக்கலாம். அப்புறம் பெண்களுக்கான பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. உரிமை தொகை எண்ணிக்கை அதிகப்படுத்தியிருக்காரு. அவர் ஒரு பெரிய பட்டியலை முன்னாள் முதல்வர் வந்து சொல்றாரு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கின்றாரு. இப்போ வளர்ச்சியை வந்து 11.1% அதிகப்படுத்திட்டு இருக்காரு. இந்த தமிழ்நாட்டோட ஜிடிபியை 14% ஏற்றிருக்கின்றாரு. விவசாயிகளுக்கு பல விஷயங்கள் அங்கே பண்ணியிருக்கோன்றாரு. தமிழ்நாட்டில் வரலாறு காணாத அளவுக்கு விளைச்சல் நடந்திருக்குன்னு சொல்றாரு. ஸோ பல விஷயங்கள் அவங்க நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க. ப்ரோ இன்குபன்சிக்காக. ஆன்டி இன்குபன்சிக்கு சொல்றதுக்கு அவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை மருந்து, அந்த கலாச்சாரங்கள், நிறைவேறாத வாக்குறுதிகள், எல்லா தரப்பும் அதிருப்தியாக இருக்குன்னு போன்ற விஷயங்கள் எதிர்க்கட்சிகள் வைப்பாங்க. ஆனால் என்னன்னா, பாஜக ஏன் இங்கே முக்கியத்துவம் பெறுதுன்னா, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை தடுக்கிற ஒரு விஷயத்த மத்திய பாஜக அரசு பண்ணுதுன்ற விமர்சனத்தை இவங்க வைப்பாங்க. யாரு? திமுக தரப்பு வைக்கும். அப்போ இது வந்து தமிழ்நாட்டு தேர்தலோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது வந்து மத்திய அரசோட சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. தமிழ்நாட்டு வளர்ச்சியை நீங்கள் தடுக்கிறீங்க. தமிழ்நாட்டோட வளர்ச்சியை நீங்கள் தடுக்கும் பொழுது
கண்டிப்பாக ஒரு மாநிலத்தோட வளர்ச்சியை தடுக்கும்போது அந்த மாநில அந்த தடுக்கிற கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்குது, அது பாஜக அரசாக இருக்குது. அதுக்கு முட்டு கொடுக்குற கட்சியாக அதிமுக இருக்குது, தாவேக்காவும் இருக்குன்னா மக்கள் அதை தமிழர்களுக்கு எதிராக பார்க்குற மாதிரியான இது இதுதான் இது பிரச்சாரத்தை தான் வந்து திமுக கட்டமைப்பாங்க. அதனால வந்து பாஜக செய்கிற விஷயத்துக்கும் தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. திருப்பரங்குன்றத்தில் பிளவுவாத அரசியல் பண்ணீங்க நீங்கள், அதை பற்றி பேசுவாங்க. அது வந்து பாஜக பண்ணுற ஒரு விஷயம் தானே அது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் மோடியும் பாஜகவும் தமிழ்நாட்டு அரசியல் ஏன் பேசுபொருளாக மாறுகிறார்கள் என்றால், அவர்கள் அந்த அரசு மத்திய அரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு பண்ணுற பல விஷயங்கள் விமர்சனத்துக்கு உள்ளார ஒரு விஷயங்களா இருக்கிறதுனால, அதுக்கு முட்டு கொடுக்குற ஒரு இடத்துல வந்து அதிமுகவும் தாவேக்கா வந்துன்னா தாவேக்காவும் போகிறதுனால அது தமிழர்களுக்கு விரோதமான ஒரு கூட்டணி என்கிற பேச்சு வரும். ஆக்சுவலாக அதை அவங்க வளமாக பண்ணும்போது அவர்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாகும். ஓகே சார், இப்போ நீங்கள் இதில் இன்னும் ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ விஜய் டே ஒன்லேருந்தே சொல்லிட்டு இருக்க விஷயம் வந்து என்னன்னா, திமுக சதி செந்தில் பாலாஜி சதி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. சப்போஸ் இந்த இடத்துல என்னன்னா திமுக வீழ்த்தணுங்கிறது விஜயோட நோக்கமாக இருக்குது, அதே மாதிரி பாஜகவோட நோக்கம் அதுவாக தான் இருக்குது. சப்போஸ் அதுக்காக அவர் வந்து சரண்டர் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட டிமாண்டை பூர்த்தி செய்கிற இடத்துக்கு நகராரு அப்படின்னா, இப்போ நாளைக்கு இந்த விசாரணையின் அடிப்படையில் அடுத்த சிக்கல் திமுக அப்படின்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக அப்படி போயிட்டாங்கன்னா திமுக தான் சிக்கல் வரும். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் வந்து வெளிப்புற சதி நடந்திருக்கு, இந்த கூட்டத்தில் வெளிப்புற ஆட்கள் உள்ள வந்து கலடா பண்ணியிருக்காங்க, அதனால தான் தள்ளுமொழி ஏற்பட்டது. அப்புறம் விசாரிச்சது இதுக்கான தொடர்பு யாருக்கோ திமுக யாரோ ஒருத்தர் பேரை சொல்லி கரூரில் இருக்கிற ஒரு திமுக ஆட்கள் பேரை சொல்லி அவங்க தான் இதெல்லாம் பண்ணினாங்க. இந்த மாதிரி சிபிஐ மேலே வந்து விஜய்க்கே நம்பிக்கை இல்லைங்க. சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸோட கைபொம்மை, பாஜகவோட கைபொம்மைன்னு விஜய் தானே சொன்னார். இன்னைக்கு அந்த சிபிஐ நம்பி தான் அவர் அங்கே போயிருக்காரு. ஆக்சுவலாக வந்து அது என்ன மாதிரி, அது சிபிஐன்றது வந்து அரசியல் ரீதியாக பயன்படுத்துகிற ஒரு அமைப்பாக மாறிடுத்துன்றது தான் விஜயுடைய பாயிண்டாக இருக்குது ஆக்சுவலாக. அப்போது அவரே அதை ஒத்துட்டுருக்காரு. அப்போ இவரும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு உள்ளாகிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் இவர் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இவங்க நடந்தா, இவர் எதிர்பார்க்குற மாதிரி சதி போன்ற விஷயங்கள் அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆக்சுவலாக. அடுத்த கட்ட டைமென்ஷன். ஆனால் சிபிஐ வந்து இந்த வாட்டி தரவாக விஜயை விசாரிப்பாங்க, அவருக்கு மன ரீதியான உளைச்சல்கள் நிறையா கொடுப்பாங்க. ஓகே, ஒரு பெரிய நெருக்கடி விஜய் எதிர்கொள்ள இருக்கிறாரு. இதை ஒட்டி அடுத்த கட்ட தமிழக அரசு எப்படி நகருங்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். நன்றி.